ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இது தமிழ் நியூ இயர் முன்னாடி நாள் நைட்டுங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஏன் மாமனார் கற்றுக் கொடுத்துட்டு போன ஒரு விஷயம். முன்னாடி நாள் நைட்டே கிராசரிஸ், உப்பு, சர்க்கரை, அரிசி எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருவோம். அது தமிழ் நியூ இயராக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் நியூ இயராக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்க்குறப்ப எல்லாமே நிரக்க இருக்கணும், எதுவுமே இல்லைன்னு இருக்கக்கூடாது. சரி, அதான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபில் பண்ணிகிட்ருந்தோம். சண்டேங்கிறதுனால ஹஸ்பண்ட் தான் சமைப்பார். அதனால் கிச்சன் ஃபுல்லாக டேமேஜு. அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா மார்னிங் எழும்புறப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்ட்டு க்ளீனிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேபியை தூங்க வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அவர் முழிச்சிருந்தாருன்னா அவர் ஹெல்ப் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியே வேறு மாதிரி இருக்கும். அதனால் அவரை தூங்க வச்சுட்டு தான் பண்ணுவோம். இதுக்கே நைட்டு 12 ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து சாமி கும்பிடணும், சமைக்கணும். அதனால சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு படுக்கலான்னு வேலை செஞ்சிட்ருந்தோம். நான் வந்துட்டு என்னோடய லைஃப் டைமில் ஆஃப்டர் பேபி ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது நோ சொல்கிறதுக்கு தாங்க. ஏன்னா அது அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், இல்லை மதர் இன் லா ஆகட்டும், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு விஷயத்துக்காக நம்ம சொல்கிறாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஓகே சொல்லுவோம். பட் ஆஃப்டர் பேபி நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், நம்ம அப்படி ஓகே சொல்கிறதுனால அது நம்மளோட பேபியோட ஹெல்த்தையோ இல்லை வந்துட்டு அவங்களோட பிஹேவியரையோ சேஞ்ச் பண்ணிடுமோ அப்படின்னு ஒரு யோசனை வரப்போ நம்ம நோ சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுவோம். ஒரு சில டைமில் அதை நம்ம பேரண்ட்ஸே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் நாங்கள் உங்களை வளர்த்தலையா, நாங்கள் பார்க்காத குழந்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாம் வளர்ந்த மாதிரியே நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். நாம் சாப்பிட்டது எல்லாமே இப்போ வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. இப்போ அவங்க சொல்லி நம்ம சரின்னு கொடுத்தாலும் அதனால் பேபி சஃபர் ஆனாலும் நம்மள தான் ப்ளேம் பண்ண போகிறாங்க. இல்லை பேபியை நம்ம ஹெல்த்தியாக க்ரோ பண்ணுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை யாரும் புகழ போகிறதில்ல. அப்போ தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி ஓகே, நம்ம கெட்டவளே ஆனாலும் சரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குழந்தைய வளர்த்துவோம். ஈச் பேரண்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டுங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேங்க. அதனால தப்போ சரியோ நம்ம குழந்தைய நமக்கு பிடிச்ச மாதிரி வளர்த்துவோம். அதனால நம்ம குழந்தை ஹெல்த்தியாக இருக்குன்னா நம்ம கெட்டவளாக இருக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது, இல்லை அடமெண்ட்டாக இருக்கிறதுலையும் ஒரு தப்பும் கிடையாது. காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். அம்மா, அப்பா, இல்லை என் மதர் இன் லா, என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒரு சில விஷயங்கள் டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, இது நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படியான்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க. என்ன மாதிரி யாராச்சும் நியூ மாம்ஸ் வந்து நோ சொல்ல கற்றுக்கிட்டிங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இந்த ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா இதை பற்றி கண்டிப்பாக யோசிங்க. அவ்வளோதாங்க, க்ளீனிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கனி பார்க்குறதுக்காக ஹஸ்பண்ட் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணோங்கிறத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.